ஊர் சந்தை நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியமான சமையல் சிறு தானியங்களை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதாவது சாமை உப்மா. என்னடா அது உப்மாக்கு ஒரு ரெசிபியா ஒரு எபிசோடான்னு நினைப்பீங்க. ஆனா அந்த உப்மாவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப டேஸ்டியா, எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில உதிரா குழையாம எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா உப்மா ஜென்ரலா எல்லாருக்கும் பிடிக்காம போறதுக்கு காரணம் ஒண்ணு, அது ரொம்ப ஸ்டிக்கியா ஆயிரும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும், கையில ஒட்டும். அதனால நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா செய்யற விதத்துல அதை உதிரா செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் சிறுதானியத்தை வச்சு செய்யும் போது அது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. அதை எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். சாமை அரிசியில பண்ண போறோம் இன்னைக்கு. இந்த சாமை அரிசிய 6 to 8 மணி நேரம் ஊற வச்சு 3-4 வாட்டி களைஞ்சி ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். எவ்வளவுக்கு எவ்வளவு சிறுதானியங்களை நம்ம ஊற வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப ஆரோக்கியமானது. எதனாலனாக்க சிறுதானியங்கள்ல ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆசிட் இருக்கு. இது தாவர வகைகள் சேர்ந்த சீட்ஸ்ல மட்டுமே காணப்படுற ஒரு ஆசிட். இந்த ஃபைட்டிக் ஆசிட்னால என்ன ப்ராப்ளம் வரும்னா, அது டைஜஸ்டிவ் இன்ஆர்டர்ஸ் வரும். அதுல எதனாலனா நம்ம மினரல் அப்சார்ப்ஷன் பாடிக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவை நம்ம உடம்புல சேர்க்க விடாம தடுக்கிறதுல ஃபைட்டிக் ஆசிட் ஒரு ரோல் பிளே பண்ணுது. அதனாலதான் பாதாம் பருப்பை கூட சோக் பண்ணி தான் சாப்பிடணும், ஊற வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் சிறுதானியங்களும் ஊற வச்சு சாப்பிடும்போது ஒண்ணு ஈஸியா குக் ஆயிடும், சீக்கிரமா குக் ஆயிடும். இன்னொன்னு என்னன்னா, அதுல இருக்கிற ஃபைட்டிக் ஆசிட் லெவல் குறையறதுனால நமக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். நம்ம அதோட சேர்த்து செய்யப்படுற பொருட்களை உள்ள மினரல்ஸ் நம்ம உடம்புல ஈஸியா அப்சார்ப் ஆயிடும். அதனாலதான் அதை ஊற வைக்கிறோம். நான் இதை 6 நைட் ஊற வச்சு இப்ப காலையில இதை உப்மா பண்றதுக்காக நைட் ஊற வச்சிருக்கேன். ஓவர் நைட் ஊற வைக்கலாம். எல்லா சிறுதானியங்களையுமே ஊற வச்சு சமைச்சாக்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அடுப்பை பத்த வச்சு மரச்செக்கு கடலெண்ணெய் ஊர் சந்தையில வாங்கினது யூஸ் பண்றேன்னா, ஒரு 5 to 6 டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பும் செவந்த உடனே, உளுத்தம்பருப்பு செவந்தாச்சு, பச்சை மிளகாய், இஞ்சி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு 10 செகண்ட் வதக்கினதுக்கு அப்புறமா பொடியா நறுக்கின குடமிளகா, பொடியா நறுக்கின கேரட். என்ன காய்கறி கையில இருக்கோ எதை வேணா சேர்த்துக்கலாம். எவ்வளவு காய்கறி சேர்த்துட்டாலும் உடம்புக்கு நல்லது. கலர்ஃபுல்லாவும் இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலா உப்மா நம்ம பண்ற அன்னைக்கு டிஃபன் பெரியவங்களுக்கு உப்மா, சின்ன குழந்தைங்களுக்கு வீட்டுல இருந்தாங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வேற ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரே பிரேக்ஃபாஸ்டா பண்ணிடலாம். இதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கிறதுக்கு இதுல கொஞ்சம் பன்னீர் ஆட் பண்றேன்னா, இந்த காய்கறியோட கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியா நறுக்கினதுனால காய்கறி ஈஸியா வெந்துடும். இதுல இப்ப இந்த ஊற வச்ச சாமை அரிசியை போடுறோம். ஒரு 30 செகண்ட் சாமை அரிசி, காய்கறி எல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு
உப்புமாவுக்கு தேவையான உப்பு. நான் இந்த கப்ல ஃபுல்லா 1 கப் சாமை அரிசியை ஊற வச்சிருந்தேன். இந்த கப்ல இப்போ 1 கப் சாமை அரிசி எடுத்தாக்க 2 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணணும். சாதா தண்ணி கிடையாது. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். இதுக்கு இதுல இப்போ 1 கப் சாமை அரிசிக்கு நான் 2 கப் தண்ணி ஆட் பண்றேன். நான் சூடா இருக்குன்னு 3/4 கப் தான் விட்டேன். இப்போ நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதி வந்தாச்சு. இப்போ பாத்திரத்தை வந்து சைடில் ஓட்டிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்ல கொதி வருது. மூடி வச்சிருவோம். இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சு 3லேருந்து 5 நிமிஷம் வேகணும். இது வந்து அதுக்கப்புறமா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சாமை அரிசியில பச்சை சாமை அரிசி, புழுங்கல் சாமை அரிசி எதை வச்சு வேணாலும் பண்ணலாம். இந்த உப்புமா பண்ணலாம். 2த்துக்கும் இதே தண்ணி அளவு தான். அதே மாதிரி சாமை அரிசியால என்ன பயன்கள்னு பார்ப்போம். அரிசியில உள்ளதை விட சாமையில வந்து 7 மடங்கு நார் சத்து அதிகமா இருக்கு. சாமை அரிசியில மற்ற சிறுதானியங்களை விட சாமையில வந்து இரும்பு சத்தும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கால்சியமும் இருக்கு. நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. கான்ஸ்டிபேஷன் வராம தடுக்குது. அயன் ஜாஸ்தியா இருக்கு. கால்சியமும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால போன்ஸுக்கு வந்து வலிமை தருது இந்த சாமை அரிசி வந்து. அதோட நம்ம வந்து நிறைய காய்கறிகள் வேற ஆட் பண்ணியிருக்கோம். புரோட்டீனுக்கு வந்து பன்னீர் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாம் சேர்த்து இதை ஒரு பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடும் போது ஒரு கம்ப்ளீட் ஃபுட் ஆயிடுது. இது மார்னிங் அன்னைக்கு நாள் ஃபுல்லா நமக்கு தேவையான எனர்ஜியை தரத்துக்கான ஒரு முழுமையான பிரேக்ஃபாஸ்ட் உணவா இந்த சாமை அரிசி உப்புமா வந்து இருக்கு. ஒரு 4 நிமிஷம் ஆயாச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். எவ்வளவு அழகா உதிர் உதிரா வந்திருக்கு பாருங்க உப்புமா. கொஞ்சம் கூட இல்பச்சட்டியில் அடியில் ஒட்டவும் இல்லை. ஒன்னோட ஒன்று ஒட்டாம லேசா கொஞ்சம் தண்ணி இருக்கு. அது இப்போ ட்ரை ஆயிடும். அது ஸோ வேற ஒண்ணுமே இல்லை. இதுல நீங்க கடுகு உளுத்தம்பருப்புலாம் தாளிக்காம கிராம்பு பட்டை போட்டு ஜீரகம் போட்டு இதே பன்னீர் வெஜிடபிள்ஸ் போட்டு கரம் மசாலா போட்டு பண்ணீங்கன்னா புலவு ஆயிடும். அதுக்கு ஒரு ரைத்தா வச்சு லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்து அமைச்சிடலாம். கையில கொண்டு போயிடலாம். ஆஃபீஸ் பாய்ஸ் கொண்டு போயிடலாம். ஸோ இதுக்கு மெயின் என்ன, இந்த மாதிரி உதிரா வரத்துக்குள்ள சீக்ரெட் என்ன அப்படின்னாக்க அதை நம்ம 6 hours சோக் பண்றோம். அது ஒண்ணு. இன்னொன்னு காய்கறியை வதக்கிட்டு அதே ஆயில்ல நம்ம அந்த ஊற வச்ச சிறுதானியத்தை வதக்குறோம். அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து அது ரொம்ப நேரம் தண்ணியில் இல்லாதபடி அதுல ஏற்கனவே நம்ம பாயில் ஆன வாட்டர் அதுல ஆட் பண்றோம். இதெல்லாம் சேர்ந்து இதோ கம்ப்ளீட்டா வாட்டர் ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. நான் ஆறினோடனே ரொம்பவே உதிர்ந்துரும். அது நல்ல உதிரா நல்ல பிளஃபியா அழகா சாமை உப்புமா ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து இதுல பச்சை கொத்தமல்லியை மேல தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் கூட அடி கூட பிடிக்கல. கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான சாமை உப்புமா ரெடி.